வணக்கம். நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு என்னுடைய பதிவு என்னென்னா, தமிழ்நாட்டின் தீவிரவாதி முக்தார் நாடார் சமுதாய மக்களையும் ஐயா பெருந்தலைவர் காமராஜரையும் இழிவுபடுத்தி பேசிட்டு இப்போ ஒரு சிறிய பதிவு ஒன்று அது காலையில் பார்த்தேன். ஆனால் இது கண் துடைப்பு. நாட்டில் நாடார் சமுதாய மக்கள் என்ன பணி செஞ்சிட்ருக்குறாங்க. ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை 6000 ஜாதி இருக்குது. அதில் நாடார் சமுதாய மக்கள் பெரும்பான்மையான வாழக்கூடிய இடத்துலலாம் பிற சமுதாய மக்கள் ரொம்ப அன்பாகவும் அமைதியாகவும் வாழ்வாங்க. இப்போ தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சாங்கன்னா, அவ்வளோ ஜாதியினரும் தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. எந்த ஜாதியும் இல்லாத மாதிரி கிடையாது. தூத்துக்குடி மேலே அவ்வளோ அமைதியாக வாழ்கிறாங்க. இன்றைக்கி இந்த முக்தார் அகமது நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசிட்டுனதுனால மற்ற சமுதாய மக்கள் நாடார் சமுதாயம் இப்படி தான் முன்னேறி இருக்குமான்னு சொல்லி தப்பாக நினைப்பாங்கன்னு மட்டும் பகல் கனவு கன்றாத முக்தார். ஏன்னா சமுதாய மக்கள் எந்த வழியில் வந்தாங்க, எப்படி முன்னேறி இருக்காங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நேரம் 1 மணி நீ விடியகாலம் பார்த்தா தெரியும் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறுறாங்க. அங்கே வாங்கின பொருள் எல்லாம் அதை எப்படி விற்கிறாங்கன்னு பாரு. சரியா முத்தார், நீ பாகிஸ்தான் தீவிரவாதி தான். அப்படின்னா உணர்வு இல்லாத இனம் கேடு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த உணர்வு உனக்கு கிடையாது. சரியா அதே போல் நம்ம நாடார் சமுதாய மக்கள், வியாபாரம் பண்ணுற மக்கள், உங்களுக்கு ஒரு விஷயம். நாடார் சங்கங்கள், நாடார் அமைப்புகள், இளைஞர்கள் போராடுதாங்க. ஐயா காமராஜரை தப்பாக பேசினதுக்கும் நாடார் தப்பாக பேசணும். நாடாரம் வியாபாரம் பண்ண மக்களை, விருதுநகர் மக்களாக இருக்கட்டும், இல்லை நாடார் மக்கள் வாழக்கூடிய வியாபாரிகளை தப்பாக பேசினதுக்கு எந்த பஜாரையாவது ஒரு பஜாரை நீங்கள் கடை அடைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எந்த எண்ணத்தில் இருக்கீங்க? ஒரு நாள் வியாபாரத்தில் இன்னைக்கு கடைபிடிக்க நம்ம ஒரு விஷயத்தை கடைபிடிச்சோன்னா அன்னைக்கு 1 லட்ச ரூபாவே லாபம் கிடைச்சாலும் அந்த லாபம் நம்மளுக்கு பெரியதில்லை. நம்மளை ஒருத்தன் அவமானமாக பேசுகிறான், நம்ம தன்மானத்தை சீண்டி பார்க்குறான்னா கடையை அடைச்சி ஒரு போராட்டம் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவனை கைது பண்ணியிருப்பாங்கல்ல. எல்லா விஷயத்துக்குமே ஒரு 5-6 அமைப்புகள் போராடுற மாதிரி இருந்தது. இப்போ ஒரு 10-30 அமைப்பு 40 அமைப்பு போராடி இருக்கு. ஆனால் அவனை கைது பண்ணவில்லை. ஆனால் நீங்கள் வியாபாரிகள், நீங்கள் அவன் சொல்கிற குற்றச்சாட்டை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. அதனால் வியாபாரிகள், நீங்கள் இந்த பிரச்சனையை ஒரு தடவை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பக்கத்தில் யாராவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்காங்க. சரியா ஏன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க வியாபார பேசியில் ஒருவேளை வீடியோ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் வரலாறுல அது பதிஞ்சிருக்கும். சரியா நாடார் வியாபாரிகள் இப்படி தான் வந்தாங்கன்னு சொல்லி. சரியா ஆனால் நாடார் நம்ம தொழிலில் முன்னேறி இருக்கோம், எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கோம். ஆனால் அரசியலில் கிடையாது. காரணம் என்னென்னா, தூத்துக்குடியில் எம்பி யாராக இருக்காரு பார்த்தீங்களா? எம்பி இப்போ தூத்துக்குடியில் யார் எம்பியாக இருக்காங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 2024 நான் அந்த எம்பி எலெக்ஷனில் நின்னேன். அப்போ தான் எனக்கு தெரியும்